அப்பெல்லாம் வந்து பெண்களுக்கு என்ன தெரியும்னா களை எடுக்க தெரியும், நாற்று புடுங்க தெரியும், நட தெரியும், அவ்வளோதான் தெரியும். இப்போ வந்து வேற லெவல் சீரியல் கிடையாதுதான். இப்போ எந்த புருஷனும் பொண்டாட்டி லேசாக கை வைக்க முடியாதுல்ல. எங்கள் ஐயாலாம் எங்கள் அப்பத்தாவை நினச்ச நேரம் கூப்பிடுவார். ஏய் அந்த கிறுக்கு முட்டையை வர சொல்லான்ட்டுவார். எங்கள் அப்பத்தா என்னவா உங்கள் ஐயாவுக்கு உன்னைய கூப்பிட்றாரு அப்பத்தா அப்படின்னு கூப்பிட்டு 2 அறை விடுவார். சாணி அல்றி முண்டை ஓ அப்படின்ட்டுவார். இப்போ அடிக்க முடியாதுல்ல. ஒருத்தர் எப்படி தான் பொண்டாட்டியா சத்துன்னு அடிச்சு விட்டேன். போனவொடனே அந்த பொண்டாட்டி சேலையை கழட்டி போட்டு ஃபேண்ட்டை போட்டு வந்துருச்சு. அந்த புள்ள கராத்தில் பெல்ட் வாங்கியிருக்கு தெரியல. கட்டை போட்டுக்கிட்டு ஒரு நாள் புள்ள அடிச்சிருக்கு கச்சா புச்சான்னு. அவன் கட்டில் நெளிஞ்சு மறுநாள் பார்க்குறேன் அந்த கட்டில் போட்டுக்கிட்டு ஐசி வாங்கி தின்ட்டு சப்பிக்கிட்டு உட்காந்துருக்கேன். கட்டு போட்டு கப்பலிங் கோசு மைத்தை பிடுங்குன்னேன். இல்லை அது நான் தான் ஆரம்பிச்சு விட்டேன். பள்ளிக்கூடத்துக்கு பயில கொண்டு போயிட்டேன் டீச்சர்கிட்ட. கப்ளிங் ஓசு பெண்டு லாங் நெக்கோட் ஒரு சாங்கு பாடுறேன். மது 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 நிறைய மது குடிச்சு விட்டு இன்னைக்கு நிறைய பேர் இளைஞர்லாம் கெட்டு போனாங்க. சரிதானே? பெரிய ஆளுக இங்கே இருக்காங்க விழா கமிட்டி. இவங்களுக்கு தான் தெரியும் ஒரு விழாவை நடத்துறது, ஒரு சாமியை கும்பிட்றது எவ்வளோ கஷ்டம் என்று. விழா கமிட்டியார் அத்தனை பேர் பாதத்தையும் எம்கேஆர் வணங்குறேன். ரொம்ப கஷ்டம். சின்ன பையன் 7 எழுத்துட்டு போயிடுவாங்கய்யா. இவ்வளோ கஷ்டப்பட்டு செலவழிச்சு நாடகம் ஆடினாலும் இதோட முடியும்னு நினைக்கிறியா? இன்னும் 2 நாள் கழிச்சு ஊரு கூட்டம் போடுவாங்க. வான வேடிக்கை எவ்வளோ, மேலகாரலுக்கு எவ்வளோ, நாடகத்துக்கு எவ்வளோ. அதில் ஒரு சின்ன பையன் இருந்துச்சு கேட்பேன், டீ செலவு எப்படி 8000 வரும்? 8000 எப்படி வரும்ன்றேன். ஆட்டோவில் நீ எதுக்கு போகிற? அவன் அசோக் வண்டி இருக்குல்ல டாட்டாச்சி, அதில் போக முடியாதானே? ஆட்டோவில் போயிருக்க. பெரியார்லேருந்து மொத்தமாக நடக்க முடியாதா? அங்கே என்னப்பா இங்கே போனாங்க? ஆனால் அந்த பெரியவர்கள் வயசு வரும்போது தான் இளைஞருக்கு தெரியும் நம்ம அப்பா அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க என்பது இவங்களுக்கு. உங்களை பற்றி இவ்வளோ தூரம் பேசுகிறேன் ஐயா. ஏன் பேசுகிறேன்? நானும் ஒரு அன்பாலயம் திறக்கும் போது நான் பட்ட வாடு ஐயா. அவ்வளோ கஷ்டப்பட்டேன். சண்டால பையன் சமையல் மாஸ்டர் பண்ண வேலை 7 வட்டையை சேர்த்து ஆக்கி வச்சுட்டு ஊருக்கு போயிட்டேன். சேஜிபியை போட்டு புதைச்சி. பசியோட அருமை தெரியாது. அப்படி சில பேர் டூட்டியை பார்க்குற ஆளுங்க கிடக்கு. இப்போ இந்த 4 பேரை எப்படி ரிமாண்ட் ஆகுவான்னு நினைக்கிறேன். போடுற ஆட்டை எதில் போய் முடியுதுன்னு பாரு. காவல்துறை அதிகாரி ஐயா இங்கே பாருங்க என்ன சொன்னா தெரியுமா? 300 பேர் வந்திருக்காங்களாம். 2000 பேரா? போதும் தம்பி பேசாம இருங்கப்பா. அதனால எல்லாரும் அமைதியா நாடத்தை பாருங்க. இப்ப ஜோலியை முடிச்சிடுறேன். ஆடு வச்சிருந்தேன் ஆடு வச்சிருந்தேன் எங்கடா பேப்ப எங்கடா மியூசிக் கொடுப்பா இடம் கொடுத்தேன். மாடு வச்சிருந்தேன். மாட்டுக்கு என்னடா மயிர்? எந்த ஊர்ல மாடு? அப்ப ஆடு மாடும் கிராஸா கள்ள தொடர்வா? ஆடு வச்சிருந்தேன். போதும். இது என்னடா இளங்குடி ஒரு ஆடு மாதிரி? மாடு வச்சிருந்தேன். 1347 செம்பொரி ஆடு வச்சிருந்தேன். அதை மேய்க்க 12 பேரை சம்பளத்துக்கு பேசி 3 வருஷமா லீஸுக்கு எடுத்து வச்சிருந்தேன். 10 மரக்கா நெல்லு வச்சிருந்தேன். பக்கத்து வீட்டுக்கார பொம்பளைய வச்சிருந்தேன். அண்ணே ஒண்ணு வச்சிருந்தேன். அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. ஆடு வச்சிருந்த மியூசிக் ஆடு வச்சிருந்தேன். மாடு வச்சு 50 செம்பரி ஆடு வச்சிருந்தேன். குடிதான் வேணாமப்பா, குடும்பம் கெட்டும் போகுமப்பா. குடிதான் வேண்டாமப்பா, குடும்பம் கெட்டு போகுமப்பா. குடிதான் வேணாமப்பா, குடும்பம் கெட்டும் போகுமப்பா. அப்பவே சொன்னாங்க, அதை யாரும் கேட்கல. குறை நானும் கேட்கல. விடிஞ்சா பொழுதடைஞ்சா டாஸ்மார்க் கடைய தேடி நடையா நடந்தோம். அதை எண்ணி பார்க்கல. அதை எண்ணி பார்க்கல. அண்டா உண்டாவையெல்லாம் அழகு
வச்சு குடிச்சு புட்டேன் அண்டா குண்டாவையெல்லாம் அடகு வச்சு குடிச்சு புட்டேன் பொண்டாட்டி குளிச்ச வித்து கூட்டு சேர்ந்து அடிச்சு புட்டேன் பொண்டாட்டி குளிச வித்து கூட்டு சேர்ந்து அடிச்சு புட்டேன் எல்லாமே முடிஞ்ச பின்னே உடலம் தாண்டா வெந்தது எல்லாமே முடிஞ்ச பின்னே கண்ட கண்ட பாலாதி சரக்கடிச்சு முதல்ல நம்ம அப்பா அம்மா குடிக்காதேன்னு சொல்லி சொல்லி கேட்காம உடலும் தாண்டா வெந்தது 25 வருஷமா இந்த உலகமே இந்த மதுதாண்டான வாழ்ந்த என் தமிழனுக்கு பார்வை இப்போ மங்குது அடுவச்சிருந்தேன் மாடுவச்சிருந்தேன் 1300 செம்புரி ஆடு அழகு ரேசு வண்டி வச்சிரு 4 மரசு நெல்லு வச்சிரு நல்ல குடம் 10 பேரு வச்சிருந்தேன் அட அத்தனையும் போய் குடியால் இந்த நிலையாச்சு அட அத்தனையும் போய் குடியால் இந்த நிலையாச்சு சுகமா இருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போகுதுன்னு ஆண்டவா சுகமா இருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போகுதுன்னு ஆண்டவா ஒண்ணு போட்டு ஆண்டவா சுகமா இருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போகுதுன்னு புதுசா குடிக்கும் போது மேல பறந்தா மேல பறந்தோம் இருக்கிற விஷமிதுடா இருக்க கொள்ளுதாடா அப்பவே சொன்னாங்க யாரும் கேட்கல யாரும் கேட்கல அண்டா குண்டாவையெல்லாம் அடகு வச்சு குடிச்சதுண்டு அண்டா குண்டாவையெல்லாம் அடகு வச்சு குடிச்சதுண்டு குண்டாட்டி கொலுச வித்து கூட்டு சேர்ந்து அடிச்சதுண்டு பொண்டாட்டி கொலுச வித்து கூட்டு சேர்ந்து அடிச்சதுண்டு வள்ளுவன் காந்தி சொன்ன வார்த்தைகளை மதிக்கிறேன் வள்ளுவன் காந்தி ஐயா தமிழகத்துல பிறந்து நமக்காக ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி சென்ற முப்பாட்டின் சொன்ன வார்த்தைகளை கள்ளிசேரி MKR மதிக்கிறேன் குடிச்சது போதும் அண்ணே நீங்கள் எல்லாம் 100 ஆண்டு காலம் இந்த பிறவி என்பது ஒரு தடவை 7 பிறவியா பிறக்க போறோன்னு எவனாவது ஏய் முட்டா பையன் ஒரு பிறவிதான் அதுல நம்மளெல்லாம் நல்ல நிலைமையில இன்னார் மையம் இப்படி பொழைச்சிட்டு போனேன் இன்னார் மையம் இப்படி வாழ்றாங்கன்னு பேர் வாங்குறோம்னே சும்மா தண்ணிய போட்டா 4 பேத்த 5-2 கேஸ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனோம் இருந்தா வாழ்க்கைய கேள்விக்குறி ஆயிரும் அதனால இதுவரைக்கும் நீங்க குடிச்சிருக்கலாம் இனிமேல் குடிக்க வேணாம்னு உங்க பாதம் தொட்டு கேட்டு ரொம்ப நன்றி உண்மையிலே நானும் ஒரு காலத்துல பெருங்கொண்ட குடியாரந்த MKRம் மேடையிலே உண்மையை சொல்றதுக்கு ஒரு தைரியம் வேணும் எனக்கு இருக்கு குடிய விட்டதுனாலதான் எங்க அப்பா அம்மாவே என்னை மதிச்சாங்க அதுக்கப்புறம் சொந்த பந்தம் எல்லாம் என்னை திரும்பி பார்த்தாங்க இந்த உலகமே திரும்பி பார்த்ததுக்கு காரணம் உங்கள் மத்தியிலே கோமாளியா நிக்கிற MKR உலக நாடுகளே திரும்பி பார்க்குதுன்னா குடிய விட்டு ஏழையை நோக்கி என் பயணித்ததுனாலதான் இன்னைக்கு இந்த தாய்மார்கள்லாம் என்னைய பார்த்து சந்தோஷப்படுது அதனால நீங்கள் எல்லாருமே ஒவ்வொரு மனிதனும் சாதிச்சு விட்டு போகணும்னே அப்படி நான் காலில் விழுந்தா நீ திருந்திருவி சொன்ன அதையும் நான் செய்கிறேன் நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கணும்னு மேடையில இந்த பாட்டை நான் படிக்கிறேன் இந்த பாட்டை படிக்கும் போது நல்ல இதயங்கள் போறான் பரவாயில்லடா இவனே திருந்தி வாழ்றோம்னு சொன்னேன் நம்மளும் இப்படி வாழ்ந்துருப்போம்னு நினைப்ப இதுல கிருத்துருவம் பிடிச்ச சில பேர் இந்த கண்டாளி மையத்துக்கு இந்த பாட்டை பாடி நம்மளை சொல்றேன் அவன் மூடிட்டு போவான்னு சொல்லி எனக்கு ஒத்தாக்கமான வச்சாலும் மேடைக்கு ஊத்து விட்டு இந்த பாட்டை படிக்கிறேன் ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 50 செம்பரி ஆடு வச்சிருந்தேன் கண்டாளி மையம் அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன் 4 மரசு நெல்லு வச்சிருந்தேன் நல்ல குடம் 10 பேரு வச்சிருந்தேன் அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையால் அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையா இந்த கைதட்டின ஆளு ஊரா திறந்த நாளுங்களா எல்லாரும் கைதட்டலாம் பொம்பளையாலாம் கைதட்டுதுன்னா வீட்டுக்கார அன்னத்தில் தாங்க முடியல இருந்தா
இனிமேல் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா ஊர் உங்கள் குடும்பம் முன்னேறும் தாய். பொழுதன்னைக்கு சொல்லிக்கிட்டே இருக்காத, புரிஞ்சன் தண்ணியை போட்டு வர்றேன், அங்கிட்டு போய் பக்கத்து வீட்டுக்கார உங்கள்கிட்ட போய் தண்ணியை போட்டு வந்து பாடா படுத்துற நேரத்தெல்லாம் உலகிட்டு அடிக்க வர்றியாக்கா, எதுக்கு டெய்லி அழுகிற, ரிமோட்டை வந்து தூக்கி போட்டு உடைக்கிறாக்கா, சிலிண்டர் டீப்பு என்ன பண்ணுச்சு அதை போய் பிடுங்குறேன், இம்புட்டி பிடிக்க நைட்டுக்கு வந்துடுறேன் நக்கிறதுக்குண்டு. இதெல்லாம் பொம்பளை பேசுறது. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, புரிஞ்சன் வாசலில் இறங்கும் போதே லேசாக தடுமாறுன்னா நீ ஒரு ஆப்பை சாப்பிட்டுரு. சாப்பிட்டு புருஷன் வர்றதுக்குள்ளே கால் மேலே காலை போட்டு அவர் வந்தவனே என்னடி கோத்தாண்டு டே நோம்மா போய் சிக்கனை பொறிடான்ட்டு என்ன ஒரு மாதிரியா பேசுகிற என்னைக்கு இல்லாத மின்றியா பக்காடியில் மண்ணு ஆப்பை போட்டிருக்கேன்னு சொல்லி அதோட அந்த ஆளுக்கு போத இறங்கிறேன் இங்கனே வெட்டிடுவேன் என்னடா அவன் கிளம்பிட்டேன். ஆனால் தன்னுடைய கணவன் எந்த தவறு செஞ்சாலும் எல்லாத்தையும் மூடி மறைத்து விட்டு குடும்பத்தினுடைய கஷ்டத்தை மட்டும் நோக்கி பயணிப்பவள் தான் பெண். இவங்கெல்லாம் பள்ளிக்கூடத்தில் மேய்க்க முடியலன்னு வாத்தியார் அப்பா அம்மாவை கூப்பிட்டு சொல்கிறார், மயங்களை கண்டிச்சு வைங்க, என்னைய கூப்பிட்டு சேர்ந்து அடிக்க வர்றாங்கத்தா, நான் வாத்தியார் மேலிடத்துக்கு போவேன். உடனே அவங்க அப்பா சொல்கிறார், நீ மேலிடத்துக்கு போவ, ஏன் இடத்த விட்டு நீ போக முடியாது, உன்னை வெற்றியே வருவேன். வாத்தியாரை அடிப்பாருன்னு நானாக பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது இங்கேருந்தே அழுதுட்டு போவேன், அழுதுட்டு போயிட்டு அழுதுகிட்டே வருவேன். தேம்பி எங்கள் அம்மா 16 அவசியாரி பையன் ஓடும் வாத்தியாரை என் கையில் கட்ட முளைக்க கடைசியில் ஏய் வயக்காட்டில் தண்ணி வாச்சி பாஸ் ஆன ஒரே ஸ்டூடெண்ட் நான் தான்டா, சூப்பர்ண்ணே, 6ல் பாதி நின்ட்டேன்டா, அதில் சத்துணும் பொறுப்பாளர் வேலை பார்த்த வந்தேன். அந்த முட்டை எப்படியோ கூடு அடிச்சு பிடிச்ச மாட்டேன். படித்தவர்கள் எல்லாம் அறிவாளி அப்படின்னு நினைக்கிறான், அது ஒரு விதம். படிக்காத கிராமத்தில் உள்ள பெரியவர்கள்ட்ட உள்ள அறிவு யார்ட்டுமே இருக்காது. இவங்க 4 பேர் இப்போ பிள்ளைகளை பூரா அழகாக கண்டுபிடிச்சி போடலாம். அப்பேன் இப்படி ஒல்லியாக இருந்தால் அவன் மயம் வரும்போதே கண்டுபிடிச்சி போடலாம், நீ அழகர் மயம் தானடா, எப்படி அந்த அப்பே மாதிரி சூத்து ஊத்தியாக இருக்கான்ல, அப்போ கண்டுபிடிக்க முடியாதப்பா. 35 வருஷத்துக்கு முன்னாடி தட்டு வண்டி தானே, எந்த சும்மாவில் கொண்டு வந்தாங்க, எந்த கார்பியில் கொண்டு வந்தாங்க அந்த காலத்தில். சுகன்யாண்டு ஒரு பொம்பளை பிள்ளை பத்து தூக்கிட்டு வருதுன்னா மாடு திணறும், மாடு நாக்கெல்லாம் இல்லைக்க கச, மாட்டை பற்ற முடியாது, ஏற்றதில் ஏறாது. அவங்க ஆத்தா இந்த தண்டி இருப்பான், மையம் இந்த தண்டி உள்ளே கிடப்பேன் கட்டலாம் மாதிரியே, அப்படியே வண்டிலாம் சாஞ்சிரும், கட்டப்பாறை வச்சு மெம்புவாங்க. மாடு என்னடி கண்டாரளி போ மாடு அப்படி பிள்ளை வத்து தூக்கிட்டு வருவாங்க. இப்போ பிள்ளை வத்து தூக்கிட்டு வருது மணி பரிசில், எங்க சுமிதா மயனை காமி சிப்ப திறக்குது கீரி பிள்ளை. ஓம் சக்தி டிரைவரா போதும்டா, நான் சொன்னது ஊரா பழிக்குது, நான் எதுவும் சொல்ல மாட்டேன். இந்துக்கள் கலாச்சாரம் மாறிக்கிட்டு இருக்கு. பூக்குழி இறங்கி பார்த்துருக்கலான்னே, பூக்குழி மடம் மடன்னு தீ பிடிச்சி ஏறி அந்த தீக்குள்ளே போயிட்டு வருவாங்க, அர்னால்டு மாதிரி தீக்குள்ளே போயிட்டு வருவாங்க. போய் பார்த்தா பயமாக இருக்குது. இப்போ முதல் நாளே எரிச்சு விட்டு சாம்பலில் மல்லி துள்ளி மண்ணி அதில் போய் பொம்பளையில நொண்டி அடித்து விளையாடுற, என்ன பூக்குழி இறங்குற. தீச்சட்டி எதற்காக எடுக்கிறார்கள் அப்படி என்றால், தீவனையை நீக்க வேண்டும், ஆத்தாவை ஒரு மனதோடு ஏந்த வேண்டும். இந்த 4 குலதான் வேப்பங்குலை சாத்துறதுக்கு, இப்போ 2 கட்டு வேப்பங்குலைய அதுக்கு இப்படி வச்சு ஆடுங்க. இப்போ இங்கிட்டு வர்றேன் மூஞ்சில் பிடிச்சி லாபம் நம்மளை லாபம். டே என்ன கலாச்சாரம் மாறுது. நானும் இந்து தான், நானும் பரம்பரை கோடாங்கி வாரிசான், தவறு சொல்லவில்லை, சுட்டி காட்டுவேன். என்ன தீச்சட்டி எடுக்கிற நோத்தாவோட தீச்சட்டி எடுக்கிறது பக்தியோடு எடு, வெறும் கையோட ஏந்து அந்த உஷா, அந்த அக்கா சொல்லுது உசு கையில் வெந்துடும், அதனால இங்கிட்ட எடு. கொட்டு சத்தம் குழம்பு சத்தம் கேட்குதம்மா தாயி. இதை ஏன் இப்படி சொல்ல வேணா, எங்கள் ஊரில் ஒரு கூறு கட்ட முட்டை எங்கள் அத்தை தாண்டா வைக்கப்பட பறிச்சு விட்டு தீச்சட்டி இப்படியே எடுத்துட்டு வந்தது. இங்கிட்டு படம் பிறந்தது தெரியல. அவன் சட்டி எடுத்து ஊருக்கரையும் பூரா சட்டி எடுக்க வச்சுட்டா. ஏன்னு கேள்வி, எல்லா சட்டி எடுத்து தண்ணி வந்து கம்மாயிலேருந்து ஊற்றி ஆமணத்துறாங்க. ஓம் சக்தி பராசக்தி. நான் தான் சொன்னேன்,
ஓம் சக்தி கோயிலுக்கு போகிற ஒம்பளை இந்த காசு வர யார் காசு? உங்கள் ஏரியா தாசில்தாரா கொடுக்குறாரு? புருஷன் காசு கொடுக்க நீ நல்லா டூருக்கு போடுற. எங்கே டூரு? ஓம் சக்தி கோயிலுக்கு போயிட்டு வர வேண்டியதானே. குற்றாலம் கொடைக்கானல் வண்டிக்குள்ள குத்தாட்டான். அந்த டிரைவர் பாவம், அவன் சட்டியை மாற்ற முடியாமல் அவன் நொந்து போய் கிடப்பேன். 15 நாள் ஆகும். பொண்டாட்டிகிட்ட வீடியோ கால் பேசுவேன். 15 நாள் ஆகும். வளர்மதி, நான் உன் கப்பலிங்க பார்க்க 5 நாள் ஆகும். நானும் அதுக்கு தானே காத்திருக்கேன். இவனை புலந்துக்கிட்டு பாரு. ஐயா, அவன் பொண்டாட்டிட்டு அழுவேன். மயனை பார்த்துக்க, அந்த சேச்சிபி ரிமோட்டை அப்பப்போ சார்ஜ் போட்டிருக்க, போயிட்டு வாரு. உடனே பொண்டாட்டி சொல்லும், இருக்கிற சக்திகளை புறம் தாங்கள் கவனமாக அழைத்து செல்லுங்கள் அத்தான். உடனே அவன் 4 எலும்புச்சம்பளத்தை வச்சுட்டு வண்டி. ஆனால் டிரைவர் உண்மையிலே கருப்பு எனக்கு சமமியா. சூப்பர், உண்மைதான்டா. குடும்பத்தோட நம்ம அசந்து கவலையோடு தூங்கினாலும் தன்னுடைய குடும்பத்தை நினைச்சு வெற்றிகரமாக ஓட்டான் பாரு டிரைவர். வந்தாண்டா சாமி. அந்த டிரைவர் 4 எலும்புச்சம்பளத்தை வச்சு முன்னாடி 2.25 கிலோ சூடத்தை எரிச்சு விடுவேன். லாபம். அதெல்லாம் அமர்ந்ததுக்கு அப்புறம் பாட்டு போட்டு செல்லாத்தா குண்டு 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 குண்டு. எங்கே? மேலூர் தாண்டுற வரைக்கும் தான். மேலூரை தாண்டி அங்கிட்டலாம் தாண்டி போயிட்டோம்னா பூரம் குத்தாட்டம் தான். அந்த ஓம் சக்தி தலைவி ஒருத்தி முன்னாடி உட்காந்துருக்குமே ஒரு பொம்பளை, முரட்டு பொம்பளை. ஏன்னா அதுக்கு சுமுண்டு முடலாம் அந்த தட்டி இருக்கான். இந்த பொம்பளையை காசை போனால் அது லாபம்ல, கருது வண்டி மாதிரி லப்பலப்புன்னு. அவங்க லிஸ்ட்டு பார்த்துட்டே போவாங்க. கற்பகம் 200 பெண்டிங் அவள்கிட்ட வாங்கி போடணும். அப்புறம் ரம்யா 300 தரணும். படுத்து கிடக்காளுங்க. டிரைவர் தம்பி ஒரு குத்தாட்டம் போடுங்க, எல்லாம் எந்திரிச்சிருவாளுங்க. அவன் ஆரம்பிச்சிட கட்டி பூட்டிடா ஒன்று ஆடுற முண்டே எங்கிட்ட ஆடுறோம்ல. டிரைவர்கிட்ட போயிட்டு சங்கு ஓயே அவன் நினைப்பேன் நம்மளை காலி பண்ணிடுவாளுங்க. அவன் அக்கா அவன் உடனே டிரைவர் சத்து தள்ளி ஆடுறீங்களா? ஏன் உனக்கு என்ன மயிறு? நாங்கள் தான் ஆடுவேன். நாங்கள் அவன் கீராடுக்கு பதிலாக அவன் ராடை அங்கிட்டு ஆட்டிக்கிட்டு அங்கிட்டு ஒரு ராடை வச்சுருப்பேன் சின்னதா. போடா மயிர் மேனே. ஏன் சொல்கிறேன்? ஓட்டுநர்கள் என்பவர்கள் நம்மளை பாதுகாக்க செல்லக்கூடிய கருப்பனுக்கு சமம். கருப்பன் கவனம் செலுத்துச்சுன்னா ஊரை எப்படி காக்க? அந்த மாதிரி ஓட்டுநர் கவனம் செலுத்துற அளவுக்கு நீங்கள் நடந்துக்கிட்டீங்கன்னா விபத்துகள் அதிகரிக்கும். இது எல்லாருக்கும் ஒரு விழிப்புணர்வாக சொல்கிறேன். எம்கேஆர் அந்தந்தண்டி காரை சாச்சி விட்டு பொம்பளையே செல்ஃபி எடுத்து போட்டிருக்காளு. நாங்கள் வம்சத்துக்கு வரும்போது பாருங்க ஐயா, இந்த காரு சாஞ்சிருச்சு. எப்படி சாஞ்சிச்சு? நக்குன மேலே ஒன்று எடுத்தானே சாஞ்சி. எப்படி சாஞ்சி? ஆம்பளை என்னைக்காவது பார்த்துருக்கீங்களா? போகும்போதே கூட போராள் கத்துவேன். வெற்றிவேலு முருகனுக்கு இந்த இருமுடி வச்சிருக்கேன், கத்த மாட்டேன். அறுபதா ஏன்னு கேளு. காசை பூரா நோட் பண்ணுவேன். அவன் கருப்பு காது ஒத்துக்கு 2000 எழுதணும். அவன் 6 லிஸ்ட் ஆப்பிளும் கொடுத்துட்டு போயிட்டேன். வெற்றிவேலு முருகனுக்கு 60. இதில் ஆம்பளைகளுக்கு ஒரே ஒரு கவலம் தான். காரில் ஏறி உட்காந்தவொடனே பக்தியோடு யாருமே குத்தாட்டம் போடுறதுலாம் இங்கே வேலை கிடையாது. அவன் இங்கே லிஸ்ட்டு போட்டுக்கிட்டு பஞ்சாமிரதம் 11 டப்பா வாங்க சொன்னார். அப்பா வேற 3 டப்பா சேர்த்து வாங்கிட்டு சொன்னார். அவன் கூட சேர்ந்து ஆடு மேய்க்கிறவனா. என்ன பண்ணுறது? நம்மகிட்ட இருக்கிறதே 1900 ரூபா தான் இருக்குது. அவன் இப்படி கொடுத்துட்டேன், இவன் இப்படி கொடுத்துட்டான். அவன் ஒத்தாங்கம்மான்னு வச்சுட்டே உட்காந்துருப்பேன். இதில் இந்த கணேஷ் போல ஓடுறவன் போய் பக்கத்தில் போய் கேட்பேன். போய் கேட்க மாட்டேன், கொஞ்சம் போயில விடணும். பக்கத்தில் போய் உட்காந்துக்கிட்டு, ஏன் சாமி பழனிக்கு எத்தனை வருஷமாக வர்றியா? அவர் நான் குருசாமி. அப்படியா? அந்த மலை வேகமாக ஏறிடலாம். போயில கேட்க முடியாது, நான் கேட்க மாட்டேன். அதில் ஏறிடலாம், இதில் ஏறிடலாம். பஞ்சாமிரத டப்பா போன வருஷம் 130 போய் அப்போலாம் வைக்கிறாங்களா? போயில ஓடுவீங்களா? அவர் அங்கே கிடைக்காது, எனக்கு கொஞ்சத்தையும் வச்சுருக்கேன், கொஞ்சம் கொடுங்க, எங்கள் வச்சேன் நேராக வர்றாரு, உங்களுக்கு வாங்கித்தரேன். முண்டை போயில கேட்க மாட்டேதானே? சரிண்ணே, அந்த குருசாமி கொடுத்தாருன்னா அரை பாக்கெட்டை காலி பண்ணிடுவேன். காலி பண்ணி போட்டு போய் அங்கே இருக்க ஆளுகிட்ட போகிற ஜெயிச்சா சொல்லிடுவேன். போயில வேணுமா சாமி? இந்த குருசாமி வச்சுருக்காப்புல போங்க. கடைசியில் இருந்தாலும் போயில இல்லாமல் பழனியில் இப்படி திரும்பி யாரை பார்த்தாலும் அதே ஒரு என்னாச்சு, காசை வாங்கினோம்டா, கிழக்க கவலி கத்துதுடா, வேற மயிரை புடுங்கு. என்ன கணத்திலும் பண்ணக்கூடிய மதிமரியாக்குரிய கரைப்பட்டி கிராமத்தில் அமர்ந்திருக்கின்ற சரி வடக்குவா செல்வியம்மன் கோவில் உற்சவ விழாவை முன்னிட்டு தினம் தமிழகத்திலே தலை சிறந்த நாடக குடும்பங்கள் ஒன்றுபட்டு இந்த அற்புதமான
சிகப்பு படுத பிடித்த மேடையை அலங்கரிக்கும் நிகழ்வு. சரி, வள்ளிதர்ம நாடகம் உங்கள் மத்தியில் அது விமர்சையாக நடைபெறும். நடிபச வேந்தன், நடிபச மன்னன், உங்கள் அபிமான நட்சத்திரம் அறந்தாங்கி அருகாமல் உள்ள மேலப்பட்டு கிராமத்தை சேர்ந்த கேபிஏ காளிமுத்து அவர்கள் இந்த மேடையிலே வேடன் வேடன் வரத்தனாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். குயிலனு இனிமையான கோயிலவாணி, கொஞ்சம் மொழி பேச ரஞ்சிதம், பாட்டு கண்டு பிறந்த பயந்தமிழ் செல்வி. அந்த பிள்ளை பேரை சொல்றதுக்கு என் பரம்பரைக்கே தகுதி கிடையாது. அவளவரியால் எம்ஏ வள்ளியம்மா எம்ஏ படிச்சிருக்கா. அவங்க ஆத்தாப்ப இன்சில எம்ஏ ரேணுகாதேவி அவர்கள் வள்ளியாக தோன்ற காத்து கொண்டிருக்கிறார். பாட்டுக்கென்று பிறந்து பாட்டுக்கென்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இளைச்ச மனுஷன் கஞ்சி ஊத்த முடியாது. கடல் தவளை என்று அழைக்கக்கூடிய மச்சான். வயிறே இங்க அடிச்சு அன்னைக்கெல்லாம் ஒரு ஆளு வேகத்தடையா அத்து விட்டான்டா. சாதாரண ஆள் கிடையாது மச்சான். ஒவ்வொன்றும் அத்த தண்டியா இருக்கா. ஏன் வேணா போய் லைட்டா சேச்சி போச்சு நீ வீட்டு பாக்குறியா? என் அன்பு மச்சா, புதுக்கோட்டையை சேர்ந்த டிஆர் மகாலிங்கம் அவர்கள் நாரதராக தோன்ற காத்து கொண்டிருக்கிறார். ஆறுமணிய கலையரசு, பின்பாட்டு இசைமது என்ன பேசினாலும் தன்னுடைய கலைக்காக இருக்கட்டும், குடும்ப கஷ்டத்துக்காக 10 பேரை சிரிக்க வைக்க வேண்டும் என்று ஒரு நகைச்சுவை திறனோடு பயணித்துக் கொண்டிருக்கிறான் என் தம்பி. நல்ல ஒரு திறமையான பெட்டிக்காரன். வெகுளி 2 வயசு பையன் அடித்ததுக்கு ஓடியாந்து என்கிட்ட அழுதுட்டு சொல்கிறேன், அடிக்கிறேன் என்ன கேட்டு கொண்டேன். அப்படி ஒரு வெகுளித்தனமாக வாழ்க்கையில் இருக்கக்கூடாது தம்பி. அப்படி வெகுளியாக இருந்தேன்னா உன்னையே பின்னாடி தான் தகடு வைக்க ரெடியாக இருக்கேன் பாரு. என் அன்பு தம்பி, புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த தம்பி, இங்கே இருக்க அத்தனை பேருமே தாயினுடைய பாசத்துக்காக இயங்கக்கூடிய உறவுகள் தான். சரிண்ணே. நீ பாடுற பாட்டில் ஒவ்வொருத்தரும் அரைப்பொடி முக்காப்பொடி கண்ணீரை வடிச்சுட்டு தான் வீட்டுக்கு போகணும். கண்டிப்பாண்ணே. அப்படி அம்மா பாட்டை பாடி உருக்கு தீயை நல்லா கூட்டி வை, சிலிண்டரை ஏற்றி வச்சு உருக்கு அப்படியாது. என் அன்பு தம்பி மணிகண்டன் அவர்கள் ஹார்மோனிய பெண்பாடல். ஊரே அழுகிற மாதிரி பாருனே ஊரே அழுகும் பாருனே நான் பாடுறது. ஐயோ தெய்வம். ஹலோ ஹலோ, இதுக்கு அழுகுது இல்லண்ணே, சுதி சேர்க்கிறேன்னே. ஒன்னே சேர்க்க கூடாதுன்னு நினைச்சு ஓ பொண்ண போலாதான் அந்த பாட்டா சூப்பரா, எனக்கு பிடிச்ச பாட்டா. சிக்கு புக்கு ரயிலே கலக்குது பாரு ஸ்டொயிலே, சிக்குவாலா சிக்குவாலா மயிலே ஓகே நாடி தூளே. இந்த முள்ளு கல்கோட்டை, இந்த முள்ளு கல்கோட்டை. என்ன யாரும் அழுகல? இப்ப உள்ள ஒன்னே அழுக வைக்கிறேன். என்னடா பாட்டு சிக்குவாலா நக்குவாலான்னு என்னடா பாட்டு? இப்போ பாட்டு பூரா அப்படித்தானடா பாடுறாங்க. சீரன்னு அதில் தமிழில் விளக்கம் பண்ணியிருந்தேன் மாதிரி. என்ன கட்டிக்கன்னு சொல்லிக்கிட்டு அவன் கூட போனையே, அவன் கூட போயிட்டு 500 வாங்கிட்டு வராம 300 வாங்கிட்டு வந்தியே, என்னடா பாட்டு? ஆத்தா நீ இல்லேனா ஆதரிக்க யார் இருக்கா? புது சேலை வாங்கி வந்து உன்னை புதைச்ச இடம் பாப்பதுக்கா? எத்தனை பிறவியோ இனி உன் முகத்தில் நான் முழிக்க, எங்க போய் தேடுவனம்மா பட்டக்கடனை நான் அடைக்க? ஆத்தா நீ இல்லேனா ஆதரிக்க யார் இருக்கா? புது சேலை வாங்கி வந்து உன்னை புதைச்ச இடம் பாப்பதுக்கா? எத்தனை பிறவியோ இனி உன் முகத்தில் நான் முழிக்க, எங்க போய் தேடுவனம்மா பட்டக்கடனை நான் அடைக்க? நான் கண்ட கனவுல நந்தவனோ எரிஞ்சது, அந்தவனோ நீ என்று அப்புறம்தான் தெரிஞ்சது. நான் கண்ட கனவுல நந்தவனோ எரிஞ்சது, அந்தவனோ நீ என்று அப்புறம்தான் தெரிஞ்சது. கஷ்டப்பட்ட காலத்துலோ இனி கலகலன்னு சிரிச்ச, கஷ்டப்பட்ட காலத்துலோ இனி கலகலன்னு சிரிச்ச. கந்தாங்கி சேலையிலேயே கண்ணீரை தொடச்ச,
ஆத்தா நீ இல்லேன்னா ஆதரிக்க யார் இருக்கா? புது சேலை வாங்கி வந்து உன்னை புதைச்ச இடம் பார்ப்பதுக்கா? கடைசி மூச்சு நிற்கிறப்போ என்ன தாய் நினைச்ச கலங்கிடுமா புள்ள இன்னும் சாவ கூட மறைச்சே. கடைசி மூச்சு நிற்கிறப்போ என்ன தாய் நினைச்ச கலங்கிடுமா புள்ள இன்னும் சாவ கூட மறைச்ச. திருநீர் பூசுன கை திருநீராய் ஆனதோ, திருநீர் பூசுன கை திருநீராய் ஆனதோ. திரும்ப வந்து பார்க்கிறப்போ தெய்வம் எங்கே போனதோ? ஆத்தா நீ இல்லேன்னா ஆதரிக்க யார் இருக்கா? புது சேலை வாங்கி வந்து உன்னை புதைச்ச இடம் பார்ப்பதுக்கா? என்ன போல பாவி யாரும் இங்க வந்து பிறக்கல. என்ன போல பாவி யாரும் இங்க வந்து பிறக்கல. கொல்லி வைக்கும் கொடுப்பனையும் எனக்கு எங்கே கிடைக்கல. என்ன போல பாவி யாரும் இங்க வந்து பிறக்கல. கொல்லி வைக்கும் கொடுப்பனையும் எனக்கு இங்கே கிடைக்கல. ஏ கண்ணத்தில வெள்ளி கடவுள் மேல விழட்டும். ஏ கண்ணத்தில விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும். ஏ கண்ணத்தில விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும். அம்மா இல்லா கடவுளப்போ அம்மானு ஆளட்டும். அம்மா இல்லா கடவுளப்போ அம்மானு ஆளட்டும். அம்மா இல்லா கடவுளப்போ அம்மானு ஆளட்டும். ஏ கண்ணத்தில விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும். அம்மா இல்லா கடவுளப்போ அம்மானு ஆளட்டும். அம்மா இல்லா கடவுளப்போ அம்மானு ஆளட்டும். உண்மையிலே எல்லாத்தையும் அழுக வச்சுட்டேன். காலையில் என்னையும் அழுக வச்சுருவேன். 100-200 கொடுன்னு வண்டி விட்டு போக மாட்டேன். வாழ்த்துக்கள் தம்பி. அதெல்லாம் சரித்தான். சட்டி எடுத்து போடு. சரிண்ணே. ஒரு பேம்பஸ் ஒன்று தைச்சுக்குண்ணே தம்பிக்கு. அவனை 2 மடிச்சு வச்சு உள்ளே வச்சுக்கிறியா? போட பேப்பல். மிருதங்க சக்கரவர்த்தி யாருமே ப்ரோ இதைத்தான் எதிர்பார்த்தேன். மிருதங்க சக்கரவர்த்தி மிருதவா கோடைகட்டி குமரன் நப்திந்துவு என்று புகழ் கண்டகர் நப்போம் கோயில்பட்டி செல்வம் அவர்கள் மிருகத்தை செய்வார்கள். ஜெல்வா அடிப்போ
ஏற்றலாம். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் மிஸ்டர் கபிலிங். பலவாத்திய மன்னன் பலவாத்திய சக்கரவர்த்தி. இந்த மண்டியை போட்டு காலை எழுதிட்டால. மிருதங்க மட்டும் இல்லனே அண்ணே பல குரல்ல பேசி அசத்து உங்களுக்கு தெரியாதா? நடிகர் மாதிரி பேசுவாரா? நடிகர் பேரை சொல்லுங்க, எப்படி பேசுறாரு மட்டும் பாருங்க. ஜெயபீம் ஜெயபீம் நடிச்சார் அண்ணன். எங்க அண்ணன் மணிகண்டே மாதிரி பேசு. ஜெயபீம் மணிகண்டே மாதிரி எப்படி பேசுறாரு பாருங்க. அந்த படத்துல இது பண்ணிருக்காரா? பண்ணிருக்காப்லனே. கமலாசி ஐயா மாதிரி பேசு. பேசவே வேணா, அவனை கொண்டு போய் வித்துறது நல்லது. நிறைய பேர் கிடா விரட்டி காலி வேண்டாது. ஓ எப்படி இது குரலாடா, இது பல குரல் இல்லடா, சிறக்கி திடுற குரல் தான். ஏன்டா ஓடு நாசமம். இவன் என்ன பண்ண போறான்? காலை ரொம்ப சுண்டி பின்னாடி இழுக்கிறானே. பலவாத்திய மன்னன் பலவாத்திய சக்கரவர்த்தி புதுக்கோட்டை ஏகே அருள் அவர்கள் ஆல்ரவுண்டை சேர்ப்பார். அருள் ராஜா அம்மா ராஜா அண்ணா நீ என்ன அடிச்சாலும் அதே சம்பளம் தானடா. ஏன்டா ஓடுக்கிறேன் அங்கே நாங்கன்னு ஓட்டு அடிக்கிறேன். வேற ஏதாவது லைஸா செஞ்சு விட்டு போ. இது என்ன அடி சொல்லு, நீயே சொல்லுவேன். ஏன் அப்படியா? வேற ஏதாவது இருக்கா? அங்கிட்டு கூட உட்காந்து அடிச்சுட்டு வா. என்ன கேசட் எழுந்துருச்சு? வேற என்ன வச்சிருக்கானே? என்னென்ன இப்படி திறமையை வச்சுக்கிட்டு எப்படி அங்கே உட்காடுற? பஸ் ஸ்டாண்டில் உட்கார வேண்டியதானடா. ஏதாவது ஜப்பி விட்டு போ. அட முண்டை கூறுகட்ட முண்டை அடைச்சிட்டு வச்சாடா. அடப்படுறான் ஈர துணியை வச்சு கசக்க விடுறான். என்னடா அது? அதை வச்சு குத்தாத, அதை வச்சு குத்தாத, கடப்பாறை வச்சு குத்து. உண்மையிலேயே நம்ம சங்கம் வந்து லேசா நினைக்கிறீங்க. பெருமாளுக்கு உகந்தது திருப்பதி ஏழுமலையானுக்கு உகந்ததே சங்குதான். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நல்லா இருந்துச்சு. ஏன்டா நீ ஊதி மைசட்டை காலி பண்ண பார்த்தாடா. அவளை வேட்டான் அதை மனசுலாம் லாங்ஸ் அவனுக்கு சம்பளம் கிடையாது. ஓகே சங்கு யாரை கட்டுற போதுன்னு. வாழ்த்துக்களை அருள். நீ என்ன செய்ய போற? இங்கே வா. ரெண்டு எந்திரிக்கிறியா? விபூதி வாங்கிட்டு போ. இதெல்லாம் கையில் காட்டாத. ஏதோ தமிழ்நாட்டு காவல்துறையை கண்டு விடுறாங்க. ஆந்திராவில் 7 வருஷம் செய்யலாம். இல்லை வையா, இது ஓட்டக்கூடாதியா. இருதலை முனி மாதிரி இதுக்கு ரைடு பண்ணுறாங்க. சட்டிக்குள்ள ஓடு. நான் ஒரு பாட்டு பாடுறேன், அதுக்கு போட்டு போ. நாடறியும் நூறும் மல்லை. இன்னும் பாட்டே தொடல. பாட்டு இங்கன்னு பாடுறேன், அதுக்குள்ள நீ கண்டங்கரு கீழே வளவை தாண்டி போயிட்டிய. புதுக்கோட்டை பூவரசகுடியை சேர்ந்த என் அன்பன் சண்முகம்
பெருங்கொண்ட எல்லா தெய்வத்துக்கும் பூசாரி வருதேன். வாழ்த்துக்கள் சண்முகம். அங்கே வைக்காத அவங்க தூக்கிடுவாங்க, நான் அவங்களுக்கு கிடைக்கலன்றாங்க. சிறந்த முறையில் இங்கே சீன் அமைப்பு எங்களது பன்னீர் சீன் கம்பெனி கீழவளவு அன்பு உறவுகளுக்கு நன்றி நன்றி. சாமி அழைக்க போறேன். அதனைத் தொடர்ந்து ஆடல் அரசி, அபிநய சுந்தரி, நாட்டிய தாரகை, சிரிப்பு அழகி, புன்னகை அரசி, எங்களது புதுக்கோட்டை ஜெயப்பிரியா அவர்கள் டான்ஸ் அண்ட் காமிக். போதும் போதும். நகைச்சுவை மன்னன், நகைச்சுவை மாமணி, உங்களை சிரிக்க வைப்பதற்காக உள்ளே ஒரே ஒரு கோழி விட்டியை எடுத்துக்கொண்டு வார்ம் அப் செய்து கொண்டிருக்கிறார். கோழி முட்டையை. என் அன்பு அண்ணன், மதுரை மாவட்டம் காரியாவெட்டியார் அருகாமல் உள்ள மருதங்குடி மண்ணின் மைந்தன் ஏ மருதமணி அவர்கள் மற்றும் ஒரு நகைச்சுவை தென்றலாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். தெல்ல தெளிவாக ஒளி ஒளி இந்த நாடகத்தினுடைய அமைப்பாளர் கீழவளவு ஏஎஸ் மணியன் ஆடியோஸ் உரிமையாளர் தான் இந்த நாடகத்தினுடைய அமைப்பாளர். ஒளிபொலி அமைப்பு அத்தனை அமைப்பும் அவர்கள் தான். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஏஎஸ் மணியன் ரேடியோஸ் கீழவளவு. ஏஎஸ் மணியன் வாழ்த்துக்கள். நாடகத்தின் அமைப்பாளர் அவங்க தான். இந்த பகுதியில் என்னை முத அறிமுகம் செஞ்சது அவங்க தான். ஏஎஸ் மணியனை மறக்க மாட்டேன். அப்பா அவர்களுக்கு நன்றி, எல்லாத்துக்கும் நன்றி. என் அன்பு சகோதரர்களுக்கு நன்றி. அதற்கடுத்து நோட்டீஸ் அம்பளிப்பு 12,000 நோட்டீஸ் உபயம் வி சின்னையா ஜெயராஜ் கரைப்பட்டி அன்பு உறவுகள் நன்றி. நம்பர் 1 சீனமைப்புக்கு நன்றி. நாடகத்தை காண வருகிறவர்கள் இரு கரங்குப்பி அழைத்திருக்கிறார்கள். கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் கரைப்பட்டி இழுப்பப்பட்டி அன்பு உறவுகளுக்கு நன்றி. நாடகத்தின் அமைப்பாளர் ஏஎஸ் மணியன் ரேடியோஸ் கீழவளவு நாடகத்தினுடைய அமைப்பாளர். இந்த பகுதியில் எந்த நாடகமாக இருந்தாலும் ஏஎஸ் மணியன் ஆடியோஸ் கீழவளவை நாடுங்கள் வாழ்த்துக்கள் ப்ரோ நன்றி. இங்கே யூடியூப் எடுத்துக்கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாளி அருகாமுள்ள காடமங்கலம் முருகனுக்கு ஒரு கிளாப் மற்றும் இங்கே யூடியூப் எடுத்துக்கிற எனது அன்பு மகன் நரிக்குடி அருகாமுள்ள குருவினந்த மண்ணின் மைந்தர் பாண்டிக்கு ஒரு கைதட்டு. அங்கிட்டு நம்ம ஊர் கச்சேரி ஐயாவுக்கு ஒரு கைதட்டு. இவரு சேனல் மறந்துட்டியா? சிவா போட்டா கிராப்பி ஒரு கிளாப். ஒத்தையிலே இருக்க யாரு கேஆர் மீடியா வாழ்த்துக்கள். வாங்க அவனுக்கு ஒரு சேர் எடுத்து கொடுக்கலாம். பாவம் வஞ்சுக்கிட்டே உட்காருவேன். அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள். உங்களிடம் பேசிக்கொண்டு நடத்து கொண்டிருப்பவன் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம். குருநாதர் இல்லாத எந்த கலையும் எந்த வேலையும் யாரும் முன்னேற முடியாது என்பது ஆணித்தனமான உண்மை. மிஸ்டர் லாங் என வாத்தி விருதுநகர் மாவட்டம் வீரசோழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தை சேர்ந்த எஸ்.எஸ். மணி ஐயா மாணவனும் நாம் பிறந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகாமல் உள்ள கள்ளிச்சேரி கிராமத்திலே காளிமுனியன் அருளோடு நான் பிறந்து வளர்ந்து நாட உலகத்திலே பேர் வாங்கினாலும் எங்கள் அம்மா பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமல் நொச்சிகுளம் கிராமத்திலே எம்.கே.ஆர். அன்பாலயம் என்ற ஒரு புனிதமான இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர். உங்கள் ஆசீர்வாதத்தோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர் அடியன் எம்.கே.ஆர். பபுன்காமி மற்றும் பல வேடங்கள் தாங்கி நடிக்கிறேன். ஏத்துடன் உரையை முடிக்கிறேன். எங்க ராதா அண்ணே, எங்க ராதா அண்ணே, எங்க குணம் பிள்ளை குணம் குண்ட ராதா அண்ணே, எங்க ராதா அண்ணே, எங்க ராதா அண்ணே, எங்க குணம் பிள்ளை குணம் குண்ட ராதா அண்ணே, எங்களுக்கெல்லாம் அவர் சொத்து சுகந்தா, உங்களுக்கெல்லாம் அவர் செல்வ மகந்தா, எங்க ராதா அண்ணே, எங்க ராதா அண்ணே, எங்க குணம் பிள்ளை குணம் குண்ட ராதா அண்ணே. ஒரு முளை கோமண துணியோடு, ஒரு முளை கோமண துணியோடு, என்னடா ஒரு முளை கம்மண துணியோடு, ஒரு முளை கோமண துணியோடு, ஒரு முளை
கோமன துணியோடு மொட்டனாக்கு முட்டை. ஆமாடா. பழனி மலை போன சாமி, பழனி மலை போன சாமி, படைத்த பிரம்மனையே படைப்பில் பிழை இருக்கு என்று சொல்லி, படைத்த பிரம்மனையே படைப்பில் பிழை இருக்கு என்று சொல்லி மண்டையில் மடார்னு ஒட்டிட்டாங்கன்னு சிறையில அடைச்ச முருகன் சாமி சாமி, மண்டையில மடார்னு ஒட்டிட்டாங்கன்னு சிறையில அடைச்ச சாமி சாமி. அப்படி சிறையில அடைச்சு விட்டு பிரம்மன் உள்ள கடக்காரு. வெளியிலே பிரம்மன் செய்த படைப்பு தொழிலே முருகன் தொடங்கினார். அப்படி தொடங்கும் போதுதான் எல்லா காகரியும் பூமியை நோக்கி கீழே தொங்கும். முருகன் படைச்சதுதான் வெண்டிக்கா மேல தொங்கும். முந்திரி எல்லா பழத்துக்குள்ளையும் கொட்டை உள்ள இருக்கு. முருகன் படைச்சதாண்டா முந்திரி பழத்துக்கு பெரிய கொட்டை. அதை தாண்டா கந்தரவ கொட்டையில சுட்டு சுட்டு விற்கிறாங்க 400 500. பழனி மலைய வெட்டு வாப்பா, பழனி மலைய வெட்டு வாப்பா, பாரத நாட்டை கொஞ்சம் திருத்தப்பா முருகப்பா. பழனி மலைய வெட்டு வாப்பா முருகா, பழனி மலைய விட்டு வாப்பா. இந்த பாரத நாட்டை கொஞ்சம் திருத்தப்பா முருகப்பா. பழனி மலைய விட்டு வாப்பா. கடவாசி எல்லாம் தானே ஏறி போச்சுப்பா, கடவாசி எல்லாம் தானே ஏறி போச்சுப்பா, கடவாசி எல்லாம் தானே ஏறி போச்சுப்பா. இப்ப ஏழைகள் வாழ ஒரு வழி சொல்லப்பா. பழனி மலைய வெட்டு வாப்பா, இந்த பாரத நாட்டை கொஞ்சம் திருத்தப்பா முருகப்பா. பழனி மலைய வெட்டு வாப்பா முருகா. நல்ல நல்ல ஆளு எல்லாம் செத்து போனாங்க, நல்ல நல்ல ஆளுங்கெல்லாம் செத்து போனாங்க. முந்தி நல்ல நல்ல ஆளு எல்லாம் செத்து போனாங்க. இப்ப நாதாரி பயிலோட உலகம் அப்பா. பழனி மலைய வெட்டு வாப்பா, நீங்க போராட்டம் எதிர போய் முடியுதுன்னு பாக்குறேன்ப்பா. பழனி மலைய வெட்டு வாப்பா. நான் உள்ள போயிட்டு 10 நிமிஷம் வெளியே வரேங்கப்பா. பொண்ணுக்கு இருக்கவங்க எந்த வாங்கப்பா, கூடால உட்காந்துருக்க பெண் பசு மாட்டுங்கப்பா. பழனி மலைய வெட்டு வாப்பா. நான் உள்ள போயிட்டு 10 நிமிஷம் வெளியே வரேன்ப்பா. பழனி மலைய வெட்டு வாப்பா. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் 2, ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா. நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் காட்சியம்மா. அதுதான் உள்ளத்தின் காட்சியம்மா, அதுதான் உண்மைக்கு சாட்சியம்மா. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் 2, ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா. நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் காட்சியம்மா. அதுதான் உள்ளத்தின் காட்சியம்மா, அதுதான் உண்மைக்கு சாட்சியம்மா. நல்லவர்க்கெல்லாம் நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றம் அன்றி வேறு யாரம்மா. நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றம் அன்றி வேறு யாரம்மா. பறவைகளே பதில் சொல்லுங்கள், பறவைகளே பதில் சொல்லுங்கள். மனிதர்கள் மயங்கும் போது நீங்கள் பேசுங்கள். மனதிற்கு மனதை கொஞ்சம் தூது சொல்லுங்கள். நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் 2, ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா, தெய்வத்தின் சாட்சியம்மா. ஆண்டவன் அரியணெஞ்சில் ஒரு துளி வஞ்சம் இல்லை, அவனன்று எனக்கு வேறு ஆறுதல் இல்லை. ஆண்டவன் அரியணெஞ்சில் ஒரு துளி வஞ்சம் இல்லை, அவனன்று எனக்கு வேறு ஆறுதல் இல்லை.
வானம் மண்ணில் விழுவதில்லையே. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா. நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் காட்சியம்மா. அதுதான் உள்ளத்தின் காட்சியம்மா, அதுதான் உண்மைக்கு சாட்சியம்மா. சந்தோஷத்தை பத்தியா யாராவது முகர்ல துப்ப போறாரு. உங்க பங்குக்கு ஏதாவது என்ன ஒரு மாதிரி படப்படணும். ஐயப்பா அதுவே தெரியாம தான் பண்ணிருக்காரா பிரியோ. ஏற்கனவே படக்குங்குது. நீ வேற பேசாம இருங்க. எல்லாருக்கும் வணக்கம். நீங்க என்ன நல்லா இருந்தா நாங்க எல்லாரும் நல்லா இருக்க முடியும். உங்க எல்லாருக்கும் வணக்கம். உங்க 4 பேருக்கு வணக்கங்க. என்னங்க நல்லா இருக்கீங்களா? 2-3 நாளா உங்களை பார்க்காம. நல்லந்தானா உடலும் நடந்ததெல்லாம் மறந்திருப்போம், நடப்பதை போது நம்ம கச்சேரி அப்புறம் வண்டியில போகும்போது வச்சுக்கலாம். என்ன அந்த மண்டியில நான் முத்தம் கொடுக்கணுமா? என்னை கொள்ள பாக்குறீங்க. அப்புறம் அண்ணே வணக்கம். நீ நல்லா இருக்கியலா? ஆமா. நீ மூடு முத சுதிய படி. ஐயே என்ன ஸ்லோ மோஷன்ல சுதிய படி. வந்தமா ஆடத போட்டோமா, தாக்கல உள்ள விட மாட்டேன் ஆரம்பிச்சோமா. கண்ணிமைக்கும் நீரத்தினே காதல் கொண்டே நடி. கண்ணிமைக்கும் நீரத்தினே காதல் கொண்டே நடி. கண்ணடி கையில் வந்தா கவிதை தப்பேனடி. ஓதே போறே நடி. ஒரு தடவை பார்த்ததில்லை. போறே காணாத கண்ணிமைக்கும் நீரத்தினே காதல் கொண்டே நடி. கல்யாணம் பண்ணிக்கலாம். உங்க என்னங்க நான் அண்ணன் இல்லையா உனக்கு? நாங்க 2 பேர் பண்ணி என்ன யாருமே இல்லை. கல்யாணம் பண்ணிக்கலாம், பாட போட்டுக்கலாம். ரூபாய்க்கு சில்லற கோடு ஓ கண்ணத்தை பறிக்க விடு. நீ அத
அதிர்ச்சி அவரை. அதோட மனசாட்சி நானும் பொட்டிக்கார அவரை விரும்புறோம். அண்ணே 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 மைசூர்காரனே அண்ணே 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 அது என் தங்கச்சினே, இது என் மச்சான். அண்ணே இருனே முத எல்லா லைட்டையும் அவன் 2 லைட்டை போட்டு மயக்கம் வருது. எரியுது உடம்பெல்லாம் நிக்க முடியல. என்னாச்சு? வளவளக்கும் வாழையில அழகானது ஒளிரும் பெண்ணானது போடுது குஞ்சாணி என்னமோ காலைல போய் ட்ரிப் ஏத்துற மாதிரி தான் வரப்போகுது. என்னங்க இப்படி எரியுது உடம்பு முடியல. ரொம்ப நாள் காண்டி என் மேல உள்ளேயும் அப்படிதான் எரியுது, இங்க அதுக்கு மேல எரியுது. சூடானே மூக்கின் ஓ இத மூடு. அண்ணனை போய் என்ன வார்த்தை கேக்குற? டேம் இட். ஒண்ணே சொல்லுவேன் நானே. தாக்கல் வர மாதிரி மாத்தி விடுவோமா? என்னங்க எதுவும் செய்வோமா? நல்லா செய்யுங்க, நான் பாக்குறேன். குடும்பம் சீக்கிரம் விளைக்கிற ஓடிட்ட சட கூப்பிடுது முத்தம்மா. ஓ பின்னாலே நாமரே முத்தம்மா. பெட்டிக்கார பழக்கம் சரியில்லை. ஏமா ஏன் நான் என்ன பாடுறேன், நீங்க என்ன பாடுறீங்க? மிஸ்டர் டி.ஆர். மணிகண்டன் அவர்களே. அண்ணன் சொல்லு. சரி அண்ணன் பையா சொல்லு. அண்ணன் பையா என்ன ஒரு இது. சரி சரி மூஞ்சியை வளைச்சு காமிக்காத. இப்ப என்ன பாட்டு பண்ண? ரெட்டச்சட கூப்பிடுது முத்தம்மான்னு. பின்னாடி நான் வர குத்தமா. ஆமா குத்தமா தானே பாட்டுல இருக்கு. என்ன நீ பாட்டு பாடுற? குத்தமா. என்ன வாத்துக்குற பின்னாடி? குத்தமா. ஒரு ரெட்டச்சட கூப்பிடுது முத்தம்மா. என்னங்க எங்க வீட்டுல இது வேலையா? கைய பிடிச்சி இழுக்குது என்னன்னு கேக்குறீங்க? பத்தலையா? இன்னும் கொஞ்சம் நல்லா எரியற மாதிரி வச்சு விடுங்க. பத்தல பத்தல என்ன வேணும்?
பூச்சி எது முண்டுதா இல்ல பிரேக் டான்ஸ் பிரேக் பிரேக் டான்ஸ் ஆரம்பத்துல நீ படிக்கிற மாதிரி தெரியுது இல்ல டான்ஸ் தான் ஆடுறேன்